பட்டது. என் மேல் அடிக்கிற பொழுது நாள் வலி தாங்க முடியவில்லை. அப்பொழுது நான் கத்தினேன். ஆமாங்க. அச்சோ அங்க இங்க தெரிந்து பார்த்தேன். அப்பொழுது அந்த நாகலோக சொல்லக்கூடிய நாகமலை தோகமலை நடுவருக்கு புலாயமலை என்று சொல்லக்கூடிய மலை அருகிலே அப்படி கத்தி கொடுக்கின்ற வேளையில் எனக்கு யாரெல்லாம் எனக்கு ஆதரவு கொடுத்தாங்க? தாய் தந்தைகள் யாரு? ஐயோ எனக்கு நாகங்கட பிடிக்கும். அப்பொழுது சூரிய பகவான் என் மேல் ஒளியாக கொடுத்துக் கொண்டிருக்கிற பொழுது நாகம் குடைப்பிடிக்க நல்ல பாம்பு தாளாட்ட இப்படி எல்லாம் எனக்கு வழியை போய் கொடுத்தார்கள். அப்பொழுது சூரிய பகவான் ஒதுத்துக் கொண்டிருக்கின்ற அந்த எரிக்கல் போய்விட்டது. மீண்டும் எனக்கு ஒன்று வந்து விட்டது. என்ன சாமி? ஐயோ என் விட்டது. கண்டிப்பா கானகத்துக்கு போயிட்டா சின்ன வயசுல உனக்கு பால் யாரு கொடுத்திருப்பாங்க? அப்படியா? சாப்பாடு யாரு போட்டிருப்பாங்க? நண்பா சாமி கேட்கின்றாயே? ஆமாங்க. அதை சொல்லித்தான் ஆக வேண்டும். ஆமா சாமி. ஒன்றை சொல்லிவிட்டு செல்வோம். நண்பா ஐயா இந்த புலியின் பால் குடித்தா நான் கூறி பவான். புலியின் பால் குடித்து பூரிப்பா வாழ்ந்தேங்க. சிங்கத்தின் பால் குடித்து அப்படியே சீறி வாழ்ந்தேன். அகண்டட்ட மார்போம் நீண்டட்ட கருத்தும் என் மேலில் இருக்கக்கூடியது. ஒரு மனிதருக்கு அப்படி சொல்லக்கூடிய மயில் கலகப்பட்டது. எப்படி இருக்க வேண்டும்? எப்படி இருக்குங்க வேண்டும்? எப்படா இருக்கும்? எப்படி சேம இருக்கும்? எப்ப போல என் மேல இருக்கிறது. ஆமாங்க. எதிர்வோமம் எனக்கு எதிர்வோமம். ஆமா சாமி. அப்படி என்றால் எல்லோருக்கும் கீழே இறங்கி செல்வோம். கட்டுங்க. இந்த மயில் காலகப்பட்டது. ஆமாங்க. எல்லோருக்கும் கீழே இறங்கி செல்லும். ஆமா. இந்த நல்லாரவார் சொல்லப்பட்ட ஆமாங்க எனக்கு மேலே ஏறிக்கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு நோமங்கள் பட்டது. கண்டிப்பா. எத்தனை நோமங்கள்? 7.5 கோடி கண்டிப்பா நோமமாக இருக்கிறது. கண்டிப்பா. நண்பா ஐயா அப்படிப்பட்ட ஆமாங்க நல்லரவா நல்லரவா எனக்கு காட்டில் இருக்கக்கூடிய ஆமாங்க மிருக சாதிகள் அனைத்தையும் ஆமாங்க பால் குடித்து வாழ்ந்திருக்கின்றேன். அண்ணன் தம்பியாக இருக்கின்றார்கள். மாமன் மைத்தராக இருக்கின்றார்கள். எனக்கு தாயாக இருக்கின்றார்கள். தந்தையாக இருக்கின்றார்கள். மிருகத்தோடு கூடி சென்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகட்டுங்க நண்பா. ஐயா அப்படி இருக்கும் தருவாயில் ஆமாங்க என்றாவது ஒரு நாள் என்னை கொல்வதற்கு ஆணாக வருவான், பெண்ணாக வருவான், என்ன உருவெடுத்து வந்தால் வருவான். அவனை நான் கொல்ல வேண்டும். அந்த மாயவனை கொல்ல வேண்டும். வருட்டும் நேரம் கடக்கிறது. இன்னைக்கு ஒரே கட்டி கடிச்சுட்டாங்க.
என்னை நான் கொல்ல வேண்டும் படுத்து உருளுகிறாயா? அதாவது இந்த காலையில் நீங்க ஆடி வைத்துக் கொண்டு இருக்கீங்க. ஆமா சாமி. எனது மகன் அரவப்பாளன் நீங்க பாத்திருக்கீங்களா? நான் எப்படி சாமி உன் மகன் எனக்கு எப்படி தெரியும்? சின்ன பெரிய பாலனாக இருப்பான். இந்த மலையில தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாராமா. அம்மா நாங்கள் என்ன பார்த்தீங்களா? கொஞ்சம் தூரம் போனா பாக்கலாம் ஐயா. ஓ, என்ன சிறிய தூரம் போய் பார்த்தா ஆமா என் மகன் தெரிவா. தெரியும். போய் பார்க்கலாமா? அப்படி போகும் பொழுது அதுதான் ஒருவர் இருக்கிறார். ஆமா. அவர்கிட்ட வழி கேட்டு பார்க்கலாமா? அண்ணா நீங்க மாடு மேய்க்க அங்க மாடு. ஏதோ மாயவன் குரல் கேட்கிறது. நான் விட மாட்டேன், விட மாட்டேன். மாடியே மாயவா. அண்ணா ஏம்மா இந்த வழி மேய்ச்சிட்டு மாடு மேய்த்துக் கொண்டு இருக்கிறீங்களே. ஆமா சாமி. இந்த மகன் அரவப்பாளனை பார்த்தீங்களா? ஓ மவன் இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனா நேர்ல பார்த்தேன். அப்படியா? அப்ப போய் பார்க்கலாமா? கண்ணே அரவப்பாளா. அடியே மாயவா. அடியே அடியே அடியே. அடியே மாயவா. அடியே அடியே அடியே. திருட்டு மடியனே, அடியே மாடாடி வைத்துக் கொண்டவனே, மாடியார பெண் நாட்டவனே, அடியே மாயவா, மீண்டும் என்னை கொல்வதற்கு இந்த அவதாரம் கொண்டு வந்திருக்கிறாயா? உன்னை கொல்லாம விட மாட்டேன். அடியே மாயவா. மகனே அரவா. எங்க எங்க இருக்கிறான்? என்னை பார்த்து மாயன் என்கிறாயா? உண்மைதான். மாயன் என்கிறாயா? ஆமா. மகன் மாயன் இல்ல மாயன் இல்ல.
கண்ணன் இல்ல உன்னை பெற்றெடுத்த தாயார் தான் வந்திருக்க. எத்தனை சொன்ன போதும் என் மனம் ஏற்காது. என்னை கொள்வதற்கு எப்படி வேணும் அதற்கா? அடே சட்டி வந்து தெரிந்து தின்ன மத்தா அறியப்பட்ட மாயவா. சட்டி வெண்ணிய திருடி தின்ன கோபால மாதடத்துல மச்சால் அறியப்பட்ட மாயவா. ஐயோ மகனே, நான் கண்ணன் இல்லப்பா. நான் யார் என்பது உனக்கு தெரியவில்லையா? உன்னை 10 மாத தாசு வந்து பெற்றெடுத்த தாயார். அடிக்கும் போது அடிக்கிறீங்க அந்த பகவானா தான் புலகு போட்டு ஓடி இருப்பான். சத்தியமா அடித்தாலும் சரியா, அங்க 2 பிரிச்சு இருந்தாலும் சரியா, உன்னை பெற்றெடுத்த தாயா நான் தான். ஓமா இந்த மன்னனை பார்த்து கானகத்தில் சிங்கத்தை பாழ்பொழியன் பா இப்படி எல்லாம் பள்ளு பிராக்கிரமல்லோனன் என்னை பார்த்து மாட்டாவா. ஆறு சொன்னது சொல்லவே கூடாது, சொல்ல மாட்டேங்க. அப்படியா? அப்போ என் தாய் தாய் என்று வருகின்றாய் அல்லவா? இது வரைக்கும் நீ சொல்வதை செய்திருக்கிறேன். என்ன சொல்கிறாய்? என்ன விட்டவள் நீயா? அடே நண்பா, ஐயா நீ சொல்வது உண்மையாக இருக்க விட்டாலும் என் கையில இருக்க மந்திரமாக வாழாகப்பட்டது. அதோ கண்ணர் கத்தியாகப்பட்டது. மாயவன் கைகளில் இருந்தது. கண்டிப்பா இந்த கத்தி மட்டும் எனக்கு போதாது கண்டிப்பா என்று அந்த கானகத்தில் இருக்கக்கூடிய காலி இடத்தை வரம்பெற்று எப்படி எப்படி உன் கையில இருக்கக்கூடிய சாட்டைகள் வேண்டும், சாட்டை வேண்டும், வாள்கள் வேண்டும், வேண்டும், உன் பழங்கள் வேண்டும். அந்த மாயவனை கொள்வதற்கு என்று கேட்டேன். அனைத்தும் எனக்கு தாயாகப்பட்ட அந்த காளியம்மன் கொடுத்தார். காளியம்மன் கொடுத்தார். தாயே ஆமா கொடுத்திருக்கின்றாயே, இதை பரிசு பார்க்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? ஓர் அடியாகப்பட்டது. இந்த சவக்கால் அடித்து விட்டார். ஓர் அடி ஓர் 1000 அடியாக ஒரு சபைகள் ஓர் அடி அடித்தார். 1000 அடிக்கு சமம். 1000 அடிக்கு சமம். அப்பேற்பட்ட ஷாட் என்று சொல்லக்கூடிய இது உமரிடத்துல கொடுத்த கண்டி கண்டிப்பா என்று என் தாய் கூட தல அன்று சபைக்கால் அடித்திருக்கின்றேன், துடித்திருக்கின்றேன். ஒருவேல் என் தாயாக இருக்கவோ? இருக்கிறாங்க. என் தாயா என் தாயா அப்படியா? அப்படி என் தாயாக இருந்தா நான் சொல்வதை தங்க செய்ய வேண்டும். ஆமா என்ன மகனே செய்ய வேண்டும்? என்ன என்றால் இங்க 7 திரைகள் போட வேண்டும். அப்புறத்தே தாங்கள் நிற்க வேண்டும். எங்களுக்கு நாங்கள் பீனா நிற்பீங்க. உங்களது கொங்கை சுரக்க வேண்டும், என் வாய் மீதில் அடிக்க வேண்டும். அப்பொழுது தாய் என் தாய் என்று ஏற்றுக்கொள்வேன். இல்லை என்றால் கொண்டு விடுவேன். நடக்கிற காரியமா நடக்க போகாதே வத்தக்கர மாடு இதுக்கு மேல எங்கயா பாரு என் தாய் என்று இருந்தால் இங்கே நடக்கத்தான் வேண்டும். அம்மா சாமி என் முன்னாடி போன வரைக்கும் புள்ள பேத்து இந்த வரைக்கும் பாலு கேட்ட கிடைக்க மாட்டேங்குது. 7 காலத்த வயசாவி 7 திற போடணுமா? அவ பொங்க அங்க அடிக்கிற பால் எப்பறம் வாயில் அடிச்சான்.
அப்படி அடிக்கும் முட்டையில அடிக்கும் எல்லாம் உள்ளார இழுத்துச்சு என்ன பால் அடிக்கும் வெத்தக்கார மாடு இல்லையா ஒன்றுமில்லை ஒரு நாள் அங்கே பால் ஊத்துக்கிற பொழுது வாங்கி வந்து அடித்து விட்டாய் அல்லவா சாமி பால் சோறுக்கும் அதாவது எழுத மகன் நல்லறவர் பாலன் சொந்த சுரந்து அவன் கடவையில் 7 திரைக்கு அப்பாறு அடித்தால் மட்டுமே தாயிட்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும். சத்த மரம் பாங்கரே வழி போகிறதா சத்த மரம் துளிர் கிளம்ப போகிறதா கிளம்ப போவதில்லை இருப்பினா என் மகன் என் தாயிட்டு என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அந்த மாயக்கண்ணனை நினைத்து அடிக்கிறான் நல்ல 1 லிட்டர் வர போறா காப்பி வச்சுக்கலாம் 1/2 லிட்டர் வாயில வச்சாலும் 1/2 லிட்டர் ரெடியா நீ செக்க வச்சுக்கோ கோவிந்தா கோபாலா உடைய தங்கை கொங்கை சிறந்து எழுத மகன் கடவையில் அடிக்க வேண்டும் கோவிந்தா கோபாலா என் தாய் இன்னும் தெரிய வயதில் ரத்த கொலைத்தாக கூடப்படுது தனிபிரிந்து கெட்டியல்லவா என்று என்னை பார்க்க வந்திருக்கிறதா கண்டிப்பா எனக்கு பாசம் பொழிய வருதா பாசம் பொழிகிறது உண்மைதான் அதினா என் தாயிடத்தில் ஏறி இருப்பு மேல் அவர் கண்டேன் அம்மா தாயிட்டு ஏற்றுக்கொண்டாயா அப்பா மகனே என்ன திருவிழாகப்பட்ட நல்லரவா என்ன செய்வேன் மாயவனாகப்பட்டவன் என்னை கொள்வதற்கு எடுத்த அவதாரத்தில் பகிர்ந்து கொண்டு தான் உன்னை கொள்வதற்கு இந்த கைகளால் உன்னை அடித்து விட்டேனா அப்பா முடிச்சவி வீட்டுக்கிட்டு சாவட்டும் அதே சாக்கனு கால போடுறல மகனே நீ அறியாத புத்தியெல்லாம் என்னை பார்த்து மாயவன் என்று எண்ணிக்கொண்டுதான் நடித்தாய் அம்மா அதனால ஒன்றை கவலைப்பட வேண்டாம் சரி இருந்தாலும் தாயே அம்மா என்று விட்டாலும் மீண்டும் எனக்கு ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் மகனே நாகமலை தோகமலை நடுவருக்கு உபலாய மலை இந்த மலையில இருக்கிறது என் மாமன் சொல்லப்பட்ட மாயவனை மட்டுமே தெரியும் உனக்கு தெரியாது லட்சம் நடு ராத்திரியில் என்னை தேடி வந்திருக்கிறாயே உன்னோடு ஏராக வந்திருக்கிறாரா என்று சொல்லிவிடு மகனே அதாவது பெருத்துதார் காடகம் சரி சிங்க உருங்கவனம் சிறுமணி தூங்கவனம் இப்பேற்பட்ட காடகத்தில் நீ தன்னந்தனியாக வந்திருக்கிறாய் உன்னோடு யாராக வந்திருக்கிறார்கள் என்னிடம் யாரோட வந்தார்கள்னு கேட்கிறார் மகனே என்னிடம் வந்தவரே சரி ஏதொன்றும் செய்ய மாட்டேன் என்று ஒரு சத்தியம் செய்து கொடுப்பா பிறகு சொல்கின்றேன் சத்தியமா மாவனுக்குள்ள என்னத்துக்கு சத்தியம் அம்மா அப்படி மரியாதை சொல்ற என்ன ஓப்படுற நீ மகனே அம்மா தாயி தாங்கள் சொல்வதை போன்று நான் செய்கிறேன் எனக்கு வழிகாட்டியாக வந்தவரை ஏதொன்றும் செய்ய மாட்டேன் என்று ஒரு சத்தியம் அப்படியா ஆமா யார் இடத்துல கொடுக்கின்றேன் பெரிய வயதுல பிரிந்து கொண்டிருந்த என் தாயோடு சேர்ந்திருந்தேன் சரி நீ வாழ போகிறேன் என் மாதாவுடன் சேர்ந்து விட்டேன் என் மாளிகையை வாழ போகிறேன் யாருக்கு கொடுக்கின்றேன் என் தாயை தானே கொடுக்கின்றேன் கொடுத்து விடலாம் அல்லவா அம்மா ஆகாய சாட்சியாகவே உமாதேவி சாட்சியாகவே சந்திரகுலம் சாட்சியாகவே என் தாய் மீது ஆணையாகவே உன்னோடு வந்தர்களே ஏதோ ஒன்றும் செய்ய மாட்டேன் சத்தியம் நல்லறவா சத்தியம் மகனே என்னிடம் வந்தவன் எனது அண்ணன் மாயக்கண்ணன் கோபாலன் பொறுத்து கொள்ளப்பா கங்கா அதுக்கிட்ட நான் சொன்னேன் உன் கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்ப பார்த்து கத்தி தூக்குறோம் சத்தி சத்தி ஓட்டு வெட்டி விட்டு சத்தியம் பண்ணி என்ன பண்றது போயிட்டு அதுக்கப்புறம் சத்தி என்ன பண்றது என்ன மேல கொடுங்க கபாடி கத்தி தூக்குறோம் சரி மகனே அம்மா சத்தி செய்து கொடுத்திருக்கிறாய் சத்தியத்தை நடக்க கூடாது நம்ம சத்தியம் விளைந்து விடும் ஆமா அம்மா இறந்து விட்டாலும் என் தாயோட பிறந்த தாய் பாவர் அல்லவா மூதாதி அல்லவா நான் குடும்ப தலைவர் அல்லவா சீரு கொடுக்கிற மாமா அப்படியே அடிச்சு விட்டீங்கன்னா ஒரு மச்சரும் கிடைக்கும்
கிடைக்காது. சரி 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 அதனால் என் மாமன் பாதத்தே பணிய வேண்டும் என்னதான் இருந்தாலும் ஒரு மரியாதை வேண்டும் அல்லவா சீரு கொடுக்கலனா கூட வெங்காயம் ஆச்சு. என்ன சரியா ஏறி போச்சு. இப்பெல்லாம் 1 லட்சத்துக்கு மேல என்ன 1,27,000 80,000 சொல்றாங்க. அப்புறம் சீரு குடிக்கிற மாமனை இப்படி அத்தா கொத்த மண்ணாக்கா எப்படி சீரல்னா கூட பரவாயில்ல. சரி ஒண்ணும் மனுஷனுக்கு முக்கியம். அவன் நாயா பேய அலையறான் ஒரு 40 ஊரு 50 ஊரு. சரி கிடைக்கல கிடைச்சா பார்த்தா ஏதோ ஒரு வத்தல தொத்தல கிடைக்குது. சரி சரி அதை எடுத்துக்க. இருந்து விட்டாலும் என் மாமன் பாதித்த பணி வேண்டும் அல்லவா நல்லா 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 இருக்கட்டுமா ஒரு வார்த்தையை முடித்து விடுகிற போல் தெரிகிறது இருந்து விட்டாலும் சவி அச்சுதனம் அயவான மகனே சத்தியத்தை மறந்து விட்டாயா? எப்படி சத்திய செய்து கொடுத்திருக்கிறாய்? சக்தி கொடுத்து விட்டேனே ஆமா என் தாயாக மட்டும் என் கை கட்டுவதை போல் ஆகிவிட்டது என்ன செய்வேன் என்ன செய்வேன் சத்தியத்தை தவறாத சந்திரன் கொடுத்த பிறந்தவன் இந்த அம்மா கிட்ட சத்தியம் கொடுத்திருக்கிற. அதனால நீ இப்ப செஞ்சு தப்பு. இப்ப நான் வந்த காரணத்தை ஒழுங்கா எப்படி என்றால் அம்மா என்னை விட்ட தாயே மகனே இரவு நேரத்தில் என்னை தேடி வந்திருக்கின்ற காரணம் என்ன என்னென்றால் உன் தாயாகப்பட்டவள் சரி ஒரு இடத்துல சத்தியம் செய்திருக்கிறார். யாருகிட்ட இரு ஒரு நிமிஷம் ஏன் வந்திருக்கும் தெரியுமா? ஏன் வந்திருக்கிறேன்? உன் தாயெடுத்து தாயாகப்பட்டவள் சரி அதாவது துரியோதனார் இருக்கின்றார்களே நைவந்திகர்கள். சரி அதனால துரியோதன் செய்த வனத்துக்கு சென்றாங்களா? சரி வனத்தில் இருக்கின்ற பொழுது படவர்ரா சூரன் என்பவன் சரி அதாவது காளிகா தேவிக்கு பலி கொடுப்பதற்காகவே துரியோதன் 100 பேர்களும் நிறுத்திக் கொண்டு செல்கின்றான். சூரன் துரியோதன தேடிகளை கொள்வதற்கா? ஆமா நன்றாக ஆகட்டும் நல்லதாகட்டும் போகட்டும் அது நல்லதாகும். ஆனா உங்க அம்மா கிட்ட போய் சிக்கல மாட்டிக்கிட்டான். எப்படி என்றால் துரியோதன மனைவாளியை அறிந்து அம்மா கிட்ட முக்காடி போட்டு சத்தியத்தை பெற்றுக் கொண்டார். என் தாலி பறி போகுது, என் தாலி மகத்தை காப்பாற்றணும்னு சொல்லி உன் தாய் கிட்ட சத்தியத்தை கேட்டிருக்கின்றார். அப்பதான் நீங்க தான் இறக்க போட்டு குணமாச்சு. அதனால உன் தாய் பறி போனாலும் ஒன்னு தாலிக்கு வாய்க்கன்னு சொல்லிட்டான். அப்புறம் தான் தெரியுது என்னுடைய கணவன் அதாவது மகனுவாதா சூரனோ வெடிஞ்ச காலிக்கு பலி கொடுக்கிறார். அதனால அதை தடுத்து நிறுத்தி சரி என் மங்களி பட்சத்தை காப்பாற்றணும்னு சொல்லி இருக்கிறார். அதனால தான் என்னால முடியாது. உன் மகன் மட்டும்தான் அவனால முடியும். மகனாவதாவது அவனும் காட்டுவாச்சு, அந்த மகனாவதா சூரன் காட்டுவாச்சு. நீ சின்ன பிள்ளையெல்லாம் கொஞ்சம் சீனா பழம் கொண்டவன். அதனால ஒன்னால மட்டும் தான் அவனை சொல்ல முடியும். மாயவா தாங்கள் வார்த்தை சித்தமாகட்டும். உன் வார்த்தையை தெளிவே கொண்டு எப்பொழுது எங்கே செல்ல வேண்டும்? அப்படி என்றால் எம்மிகளை வருவதுமலை காளி வயலுக்கு செல்ல வேண்டும். ஆமா சரி சரி காளிகளுக்கு போய் அவனுடைய தடுத்து நிறுத்தி சரி இந்த அம்மா சத்தியத்தை காப்பாற்றணும். அப்படியா? அந்த உலகத்தில் பிறந்தவர்கள். சரி அதனால உங்கள் வார்த்தை வெற்றியாகட்டும். சென்று வருகிறேன். அப்படி என்றால் இதோ தெரிகிற இந்த காளியம்மன் கோயில். ஆமா அந்த கோயில அங்க கட்டி வச்சிருக்கிறோம். அந்த காளியம்மனை அழைத்து அங்க போச்சிருக்கிற காளியம்மனை ஒண்ணாக மாற்றோம். வேலை பண்ணி போச்சுல அவருக்கு போலாம். ஏப்பா இன்னொரு வேலை இருக்குது, அவர்களை கொல்ல வேண்டும். அதையெல்லாம் பார்க்க வேண்டாமா? அவர் வெளியே வந்துருவாராட்டுருக்குதா? ஆறு சூரிய பகவானா? வரட்டும் வரட்டும் ஆகட்டும். என்ன